என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லையே. என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை. என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையா
ஆனந்த கடலில் பெண்ணாலே செஞ்சிடானந்த கடலில் பெண்ணில்லாதே நானும் விழ பேசுகின்றேன் பெண்ணில்லாதே சத்விசாரத்தை தொடர்ந்து பரோபகாரம் நடந்தது. ஏன்னு கேட்டால் நம்ம அன்பிற்குரிய வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, நல்ல பாட்டு பாடுறேன்,
நல்ல ராகமாக பாடுற, ஸ்வீட்டாக பாடுற, எல்லாரும் கேட்டு இந்த மாதிரி கை தட்டுறாங்க அந்த மாதிரி அப்படின்னா சரி, நல்ல பாட்டு பாடினேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சரி, உயிர்களுக்கு நீ என்ன செஞ்ச? பெருமையை பாடிட்டு போயிட்டியா? வெறும் பாட்டு மட்டும்தானா? மற்றவங்களுக்கு நீ என்ன செஞ்ச அதை சொல்லு அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வாரியார் சுவாமிகள் சொன்ன வார்த்தையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது வரட்டு பக்தி. அது வரட்டு பக்தி. நீ உயிர்கள் பால் அன்பு இல்லை என்று சொன்னால் மற்றவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு உதவி தயவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வரட்டு பக்தி. அது பெருமானை திருப்திப்படுத்துவதற்கு முதல் நிலையில் இருக்காது. உயிர்கள் பால் அன்பு உங்களுக்கு வேண்டும். அது இருக்குமே ஆனால் நீங்க தனியா போய் அதை ரொம்ப இசை ஊட்டி அல்லது ரொம்ப இனிமையா பாடணுன்றது கூட இரண்டாவது நிலைக்கு தான் போகுமா. இந்த உயிர்கள் பால் அன்பு வைத்திருப்பீர்களே ஆனால் அதுவே லயமாக நிற்குமா. நீங்க அதை கத்துட்டு போய் பாடணும்னு அவசியம் இல்லையா. உங்களுக்கு உயிர்கள் பால் அன்பு இருக்குமே ஆனால் உங்கள் வயலில் நீங்கள் விதை விதைக்க வேண்டாமா. உயிர்கள் பால் தொடர்ந்து அன்பு இருக்குமே ஆனால் நீங்கள் விச்சரின்றையே விளைவு செய்வாய். நீங்க அது போய் உங்களுக்கு அதாவது விதைச்சிட்டு இது வளர்ந்துதான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லையா. விதைச்சிட்டு வளர்ந்துருச்சான்னு பார்க்கறது ஒரு நிலை, விதையே போடாம அங்க விளையுதே அதுதான் மிகப்பெரிய நிலை. அதுதான் சன்மார்க்கம். விதைச்சிட்டு பராமரிச்சு வளர்ந்துதான் பார்க்கறது மற்ற மார்க்கங்கள். நீங்கள் உண்மையிலேயே உயிர்கள் பால் அன்பு கொண்டிருப்பீர்களானால் விதைக்காமலே உங்களுடைய நிலத்தில் விளையும். இதுதான் வள்ளலார் உங்களுக்கு அருள் இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டா உங்களுக்கு அன்பு இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீவகாருண்யம் அந்த இருக்கிறவங்களுக்கு அந்த அதுவும் குறிப்பா உயிர்கள் பால் அன்பு அப்படின்றதுல முதல் நிலையில என்ன ஐயா என்ன சொல்றாங்கன்னா பசியாற்றுதல் பணி. எந்த உயிர் பசியால துன்பப்படுதோ, எந்த உடம்பு பசியால துன்பப்படுதோ அவங்களுக்கு நீங்க செய்கின்ற உதவி இருக்கே அது முதல் நிலை பெறுகிறது. தொடர்ந்து அதை செய்பவர்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தகைமை பெற ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து தவி புரிய நினைத்த வடிவேலா. உங்களுக்கு என்னென்ன வேணும்? பரகதி மட்டுமா வேணும்? எங்க என்ன சௌகரியம் வேணுமோ அது எல்லாத்தையுமே எது கொடுக்கும்னா இந்த ஜீவகாரண்யம் என்பது கொடுக்கும். ஏன்னு கேட்டா ஐயா அதுதான் கடவுள் வழிபாடு. அதுக்கு விஞ்சிய ஒரு ஏன்னு கேட்டா அவங்களுக்கு உயிர்கள் பால் அன்பு இருக்குமே ஆனால் அது உண்மையிலேயே அது திருவருளுக்கு பிடித்தமான ஒரு செயலாக பூஜையாக இருக்கிறது. தனியாக நீங்கள் அந்த பூச்சொறிவது மந்திரம் சொல்வது ஒரு நிலையில் இருந்தாலும் கூட உயிர்கள் மேல் அந்த ஆன்மாவுக்காக நீங்க செய்யக்கூடியதுதான் முதல்நிலை பெறுகிறது. ஏன்னு கேட்டா அதுதான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த திருமலையில தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தாங்க. அங்க பார்த்தா கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிருச்சு. கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் ஆகும் தரிசனம் பார்க்கறதுக்குன்னா. 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்து அது தரிசனம் பார்க்கறதுன்னா அதுவும் பார்க்க போகும்போது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அங்க போய் தியானம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி குட்டிக்கிறது ஒண்ணுமே செய்யக்கூட முடியாது. சொல்லணுமா ஜனகண்டி? ஆமா அது மாதிரி. இதே நம்ம சன்மார்க்க சார்ந்த ஒருத்தர் அங்க அவருடைய நண்பர் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டார். அவருடைய வேண்டுதலுக்கு அவர் என்ன வேண்டியிருக்காரு? திருப்பதிக்கு போறவங்க என்ன வேண்டிப்பாங்க? நான் இவ்வளவு கொண்டாந்து உனக்கிட்ட போட்டுறேன், எங்களுக்கு நல்லா வந்திருக்கு இந்த தடவை, போன தடவை வந்ததை விட இந்த தடவை இந்த 2 லட்சம் கூட வந்திருக்கு, அதனால ஐயா பெருமாளே உங்களை கொண்டாந்து போட்டுறேன் அப்படின்னு கட்டி எடுத்துட்டு போறாரு. நான் கொண்டு போய் போடுறதுக்காக கூட நம்ம வள்ளல் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் கூட போயிருக்காரு. போகும்போது பார்த்தா இவங்க 2 பேருமே நிக்கிறாங்க. இவங்களே விஐபி தரிசனத்துல போனா கூட 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. சரி நமக்கே இவ்வளவு கஷ்டம்னா
இந்த பணத்தை கொண்டு போய் போடுறதுக்கே கூட சிரமமா இருக்கும் போல இருக்கே இந்த வழியெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு அப்ப கேட்குறாங்க, இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் நிக்கிறாங்களே, இவங்களுக்கு அவங்க 8 மணி நேரம்னா இன்னும் கஷ்டமாச்சே, நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு இப்ப நம்ம ஐயா கூட போயிருக்கக்கூடிய வள்ளல் பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர் அவர் ஒரு யோசனை சொல்றாரு. நீங்க ஒன்று செய்யுங்க ஐயா, நீங்க எவ்வளவு பணம் போட போறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ வந்து இப்போதைக்கு இன்னைக்கு நான் 2 லட்சம் ரூபா போட போறேங்க ஐயா. போன தடவை போட்டு இது 2வது இன்ஸ்டால்மெண்ட்டாக கொண்டாந்து போடுறேன். முதல்ல 2 லட்சம் ரூபா போட்டுட்டேன், இது 2வது இன்ஸ்டால்மெண்ட்டாக கொண்டாந்து போடுறேன் அப்படின்னு. அப்போ இவர் நம்ம வள்ளல் பெருமான வழிபாடு செய்யக்கூடியவர் சொல்றாரு, நீங்க ஒன்று பண்ணுங்க ஐயா, இதுல வந்து நீங்க வழிபாட்டுக்கு உள்ள கிட்ட போகும்போது 1 லட்சம் ரூபாயை மட்டும் போடுங்க. இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கூப்பன் வாங்குங்க, ஸ்பெஷல் டோக்கன் வாங்குங்க, ஸ்பெஷல் தரிசனத்துக்குரிய டோக்கன் மாதிரி வாங்கி இந்த வரிசையில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா கையில கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எல்லாருமே உங்களை கையெழுத்து கும்பிட்டுட்டு 1 மணி நேரத்துக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுவாங்க. நீங்க அந்த பணத்தை கொண்டு வாங்கி டொம்னு போடுறத விட இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது உண்மையிலேயே அவங்க தரிசனத்துக்கு நீங்க செஞ்ச மிகப்பெரிய தொண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவர் என்ன செஞ்சாரு, இல்ல இல்ல நாங்க போடுறது பாதியை குறைச்சிட்டு பாதியை வந்து இதுக்கு வந்து நான் வந்து விஐபி தர்சன் டோக்கன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்குறாரு. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருக்கிறாங்க. இந்த 400 பேருக்கும் அந்த விஐபி தர்சனுக்குள்ள இருந்தது வாங்க போகும்போது ஸ்பெஷல் டோக்கன் வாங்குறாரு. வாங்க போகும்போது அது ஒரு ஓரளவு கணிசமான தொகையாக ஆகிறது. அதை வாங்கி இவரே தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வரிசையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கையும் கொடுக்குறாரு. நீங்கள் விஐபி தர்சனுக்கு போங்க, விஐபி தர்சனுக்கு போங்க. பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே கடவுளே வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்தது போல நினைச்சிட்டு அவங்கள வந்து ரொம்ப வேண்டாம், அப்போ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு பிறப்பு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. இதுதான் வந்து ஜீவகாரண்யம். கடவுளை எவ்வளவு சீக்கிரமா காட்ட முடியுமோ அப்படிங்கிறது ஒரு ஏற்பாடு பண்ணாரு பாருங்க. இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தான் வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து உண்மையிலேயே அதுவும் சைவத்தில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க தேடி போக வேண்டாம், அவரே தேடி வர்றாரு. இந்த உயிர் எப்ப பக்குவப்படும், இந்த உயிருக்கு கொண்டு யாரை யார் கூட கொண்டே சேர்த்து வைக்கலாம். ஏன் இருந்தாலே நம்ம மாணிக்க வாசகருக்கு இந்த திருப்பரந்துறையில வந்து குருந்து மரத்து கலையில நடந்தது. இவர் மதுரையில இருந்து புறப்பட்டு போகும்போது அவர் ஐயா அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு. இவர் வருவாரு, இவர் வர போகும்போது எங்க வர்றாரு, நம்மள அவரை பார்க்கறதுக்கா வர்றாரு, சிவபெருமான பார்க்கறதுக்கா வர்றாரு இல்ல, அவர் குதிரை வாங்குறதுக்கு போறாரு. அவரை இங்க வரையும் வர விட்டுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இங்க கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சாமி போய் காத்துட்டு இருக்கு. சாமி போய் காத்துட்டு இருக்கிறத எங்காவது பார்க்கலாமா? நம்ம என்ன பண்றோம்னா நம்ம போய் காத்திருக்கிறோம். என்ன பொருளெல்லாம் வாங்கி பூவெல்லாம் வாங்கி டோக்கன் வாங்கிட்டு சரி இந்த பேர் என்ன சொல்றது, ஒரு தீட்சை கொடுத்துருங்க. தீட்சை கொடுக்கறதுக்கு எவ்வளவு கட்டணும் அதெல்லாம் கொடுத்துட்டு வரிசையா உட்கார்ந்து அவரு தீட்சா உங்களுக்கு ஆயிடுச்சா, உங்களுக்கு தீட்சா, நான் தீட்சை குறை சொல்லவில்லை. தீட்சை பெற்றவங்க எந்த நிலையில இருக்கணும்னு, மகான் கிட்ட வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது வேற. அதில் ஒரு சிலதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே ஒரு மகானுடைய திருவடியை சரியாக சிந்திப்பீர்களே ஆனால், இப்ப என்ன திருப்பி அதைத்தான் நான் சொல்லணும். இப்ப மணிவாசக பெருமானுக்கு அங்க அவர் காத்துட்டு இருக்கார் இல்லையா, நீங்க தேடி போக வேண்டாம், அவர் காத்துட்டு இருக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலையும் நீங்க போய் தீட்சை வாங்கணுன்றதுக்காக கையில இப்படி போட்டு உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா, சத்தியமாக இருக்கிறீர்களா, அன்பாக இருக்கிறீர்களா, எளிமையாக இருக்கிறீங்களா, 3 தான். உண்மையா இருக்கிறீங்களா, அன்பா இருக்கிறீங்களா, எளிமையா இருக்கிறீங்களா, இது 3 உங்ககிட்ட இருந்ததுன்னா திருவருள் காத்திருக்கும். திருவருள் காத்திருக்கும். உண்மையா இருக்கிறதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வேணாலும் பண்ணிவிட்டு நீங்க எதை வேணாலும் பண்ணிட்டு சாமியை கும்பிடலாமா? அது உண்மைக்கு மாற்றானது. ஏன் பொய் புகழ்வார் நெஞ்சத்தில் பூதாத புனிதன் நீ. பொய் சொல்றவங்கிட்ட வந்து அவர் வரமாட்டாராம். யாரு வரமாட்டாராம்? பொய் புகழ்வார் நெஞ்சத்தில் பூதாத புனிதன் நீ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீ முதல் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே வந்து நீங்க பொய் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அவர் வர்றதுக்கு நீங்க பிளாக்கேட் பண்ற மாதிரி,
பொய் புகழ்வார் நெஞ்சத்தில் புகுதாத புனிதன் நீ. உங்களுக்கு போக முடியல, ஏன் திரை மறைச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே? தெய்வம் வருது, நீங்க வேண்டாம்னு தள்ளுற மாதிரி இருக்கு. உண்மை இல்லைன்னா இதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, முதலாக உரிய மிகப்பெரிய தர்மமே எது? மனத்துக்கண் மாசிலநாதன். மிகப்பெரிய தர்மம் எதுவா? மனத்துக்கண் மாசிலநாதன். அனைத்தரன் ஆகுல நீர பெற. மற்றதெல்லாம் பின்னாடியா? மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. மற்றதெல்லாம் பின்னாடியா? முதல் தர்மம் எது? மனத்துக்கண் மாசிலநாதல். மனத்துக்கண் மாசிலநாதன்றது எப்ப சாத்தியமாகும்? அதுக்குள்ள பொய் இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது, ஆவாது. ஏன்? அகந்தூய்மை புறந்தூய்மை நீரான் அமையும். அகந்தூய்மை வாய்மை. இப்ப வாய்மை என்ன வேலையை செய்யுது? அகந்தூய்மை அப்படின்ற வேலையை செய்யுது. சரிதானுங்களா? எங்க கொண்டாந்து சேர்த்துட்டானா? புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வாய்மையா இருக்கிறவங்களுக்கு துள்ளதான் பெருமான் வருவார் அப்படின்றது எண்ணம். இப்ப நீங்க வாய்மையா இருக்கிறதுக்கு அகந்தூய்மை தேவைப்படுது. அது எப்போ அப்படின்னா மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல என்கிறவர். அந்த வகையில முதல்ல உண்மையா இருக்கணும் அப்படின்னு. சரி, டிக்கெட் சர்ச் உண்மையா இருக்க போகும்போது என்ன பண்றாரு? பெருமான் காட்சி கொடுக்கறதுக்கு சரி அவர் உண்மையா இருக்காரு. உண்மையா இருந்தா என்ன அர்த்தம்னா அவர் நீங்க ஒரு சீட் போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சீட் போட்டு கொடுக்குறீங்கன்னா சீட் போட்டு கொடுக்குறீங்கன்னா என்னன்னு கேட்டா அவங்க உட்கார்றதுக்காக ஒரு இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா இப்ப ஆன்ம தரிசனம் வந்துடுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குதுன்னு அர்த்தம். பெருமான் உங்களுக்கு அப்பப்போ அப்படி காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதானே ஆன்ம தரிசனம். ஆன்மா எப்படி இருக்கு? அதுக்குள்ள பெருமான் காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரை நீங்க உணர்றதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வரப்போ அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம். எப்போ வரும்? நீங்க உண்மையா இல்லைன்னா அந்த கேட் ஓபன் ஆகாது. ஓபன் ஆகாது. சரி, இந்த கேட் இன்னும் ஃபர்தரா ஓபன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அன்பாயிரு. அன்பாயிரு. கேட் ஓபன் ஆயிடுச்சு, அவர் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. இனி உயிர்களுக்கு நீ அன்பா இருந்தேன்னா அவருக்கு அன்பா செஞ்சதை நினைச்சிட்டு அவன் உள்ள வந்துருவாராம். ஏன்னா என் அடியாருக்கு செய்கின்ற பணிகள் எனக்கு செய்த பணிகள். என் அடியாருக்கு செய்கின்ற இந்த பரவகாரம், நீங்க சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், துணி கொடுக்கிறதா இருக்கட்டும், என் அடியாருக்கு செய்வீர்களே ஆனால் அது எனக்கு செய்தது. இது பாமன் சுவாமிகள் சொல்றாரு. என் அடியாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி எனக்கு செய்கின்ற உதவி. ஆதலினாலே நான் உன்னை தேடி வருவேன். உண்மை முடிஞ்சிருச்சு, அன்பு நீங்க அடியார்களுக்கு செய்யறது ஆகிப்போச்சு. அப்புறம் சரி, செய்கின்ற நல்லது எல்லாமே புண்ணியமாகுமா? இல்லையா? இவ்வளவோ நல்லதெல்லாம் பண்றோம், அது நல்லது செய்யறது பூராமே புண்ணியமாகுமா? அறத்தின் வழி செய்யறதுன்றது முதல் பாயிண்ட்ல அடிபட்டு போயிடும். எப்படின்னா உண்மையா இருக்கிறதுன்றதுல, உண்மையா இருக்கிறதும் அறத்தின் வழி இருக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க உண்மை இல்லாத பொய்யான வழியில சம்பாதிச்சு கொண்டு வந்திருந்தா நீங்க உண்மையா இருக்கின்றது அடிபட்டு போயிடும். சரிதானுங்களா? முதல்ல என்ன சொன்னோம்? உண்மையா இருக்கணும்னு சொன்னோம், அப்புறம் அன்பா இருக்கணும்னு சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னோம்? நீங்க செய்யற நல்லது பூராவே புண்ணியமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோமா? இல்ல ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாராவது முக்கியமானவங்க சொல்லலாம். ஐயா ஜெயராமன் ஐயா சொல்லலாம், அல்லது குமரேசன் ஐயா சொல்லலாம், அல்லது சிவசித்தன் ஐயா சொல்லலாம். நல்லதெல்லாம் செய்யறோம், ஆனா எங்களுக்கு அது புண்ணிய கணக்குல சேர்ந்ததான்னு தெரியலையே. நீங்க திருப்பி அது பேசாதீங்க. அற வழியில வந்தது நல்ல வழியில வந்தது, அதாவது ஒரே கருத்தை மாற்றி மாற்றி பேசுறாரு. சொல்லுங்க ஐயா. நல்லதுங்கிறது நாம தீர்மானிக்கிறது, நல்லது கெட்டதுன்னு நாம தீர்மானிக்கிறது. இது செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், இது செஞ்சா பாவம் கிடைக்கும்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி, அது இறைவன் தீர்மானிக்கணும். அது அவர் ஏகதேசம் பரவாயில்லாம சொல்லியிருக்காரு. இதுக்குள்ள இன்னொரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் வள்ளல் பெருமானை கும்பிடுற காரணத்தினால நான் அதை சொல்லணும்ன்ற ஒரு நிலையில் இருக்கிறேன்.
செய்வதும் தயவு செய்வதும் ஒன்றுதானம்மா. நான் சொன்ன வந்த செய்தி என்னன்னு கேட்டா, நீங்க நல்லது செய்றீங்க. ஆனால் நல்லது செய்யறது எல்லாமே வந்து அவங்க நல்லதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நல்ல வழியில் வந்த பணமா, அப்பதான் அது ஆமா அதெல்லாம் டிக் அடிச்சாச்சு. முதல்ல டிக் அடிச்சாச்சு. என்ன உண்மைன்னு சொல்லி பாருங்க. உண்மையான வழியில் வந்த பணம் சொல்லியாச்சு. நீங்களே வச்சுக்கல, மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, அது அன்பு. சரிதானுங்களா? ரெண்டாச்சா. மூணாவது என்ன சொன்னோம்? அது வரும். இப்போ அங்கதான் நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க செய்யற நல்லது எல்லாமே புண்ணியமாகணும். புண்ணியமாகணும்னா என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். புண்ணியமாகணும்னா என்ன? பழைய கணக்கெல்லாம் அடிக்கணும் இல்லையா? பையன் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து எந்த வினையோடு வந்தீங்களோ அதெல்லாம் தொலையணும். குறைஞ்சபட்சம் சுத்த தேகம் இருக்குன்னா அவருக்கு பிணி இருக்கக்கூடாது. சரிதானுங்களா? சுத்த தேகம்னு சொன்னா அவங்களுக்கு பிணி இருக்கக்கூடாது. சும்மா நான் சாமியும் கும்பிடுவேன், அதுக்குள்ள ரொம்ப போகல வந்துருச்சு. ஆமா, சுத்த தேகம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் மருந்து சாப்பிடக்கூடாது. தீவினை குறையணும், தீவினை குறையணும். தீவினை குறைஞ்சனாலும் புண்ணியம் மேல போச்சுன்னாரு. ஆமா, இது நீங்க சொல்றது என்னன்னா, நீ புண்ணியன்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. நல்லது செய்யற அதை தான் நீங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்க செய்யற நல்லது செய்றீங்க, ஆனா அது புண்ணிய கணக்குல போய் சேருதான்னு கேட்டேன். ஏன்னா இப்ப தவறான வழியில் வந்த பணம் புண்ணிய கணக்கு போகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல். ஏன்னா தீயின்றி வந்த பொருளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டணும் இல்லையா? ஏன்னா அடுத்தே என்ன சொல்றாங்க, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் எழுக்கா என்று தரும். அறம் தர்மம்னா என்னவா? அறம் தர்மம்னா என்னவா? தர்மம்னா அடுத்தாலும் கொடுக்கறது தர்மம் அப்படின்னா இல்ல. அது தர்மமாக, அறம்ன்றதுக்கும் தர்மத்துக்கும் என்ன வேறுபாடு? அறத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வேறுபாடு? தர்மம்ன்றது கொடுக்கறது, அதனால சாதாரண நிலையில கொடுக்கறது தர்மம். அப்படித்தானுங்களே. அறம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் எழுக்காறு. இது 4 இருக்கக்கூடாது. இது 4 இல்லாம நீ கொடுத்தேன்னா அது அறவழி, அது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான் இது இல்லாம இருக்கணும். இது இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆன்ம தரிசனம்ன்றதுலாம் சாத்தியம்ன்றது நான் திரும்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுல என்னவா வந்து ஒரு ரகசியம் வந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திருப்பி அந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க செய்யற நல்லது புண்ணிய கணக்குல போய் சேருதா அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆகணும்ல. இப்போ வந்து இதுலதான் வந்து சிஸ்டம்ல வந்து ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா என்ன வருது நமக்கு? மெசேஜ் ரிசீவ்டு பை. எல்லாரும் செல் வச்சிருக்கீங்க, இங்க இருந்து SMS அனுப்புறீங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் வருது. எப்படி? மெசேஜ் ரிசீவ்டு பை. அவர் ரிசீவ் பண்ணிட்டாரா? அவரு போயிடுச்சியா? சரி, இப்ப நம்ம செய்யறது நான்ங்கிறது இல்லாம செய்யணும். இப்போ ஓரளவுக்கு அதை டச் த பாயிண்ட். அது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவரு கடமை செய் பயன் செய்யறத இன்னும் நீங்க இந்த கடமையை பிடிச்சே தூங்கிட்டு, இந்த கடமையை பிடிச்சிட்டு நீங்க கடமை செய்யும் போது கால் வலிச்சுன்னா கடமையை செய்ய முடியாது. கடமையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. நீங்க சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க நீங்க. இறைவன் எனக்கு இட்ட பணி அது பரவாயில்ல, இன்னும் ஒரு படி மேல வந்திருக்கீங்க. உண்மையை நான் இப்ப சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமானே உன்னுடைய அருளால் இது எனக்கு கிடைத்தது, உன்னுடைய கருணையால் உன்னுடைய அருளால் நான் இதை செய்கிறேன், உன்னால நான் இதை செய்கிறேன், நானா இதை செய்யல, உன்னால இதை நான் செய்யறேன். நான் செய்யற நல்லதெல்லாம் நான் செய்யல, உன்னுடைய கருணையால் அது நடக்கிறது. நீ கொடுத்த பொருள், அந்த பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து நான் கொடுக்கல, அந்த எண்ணத்தையும் நீ எனக்குள்ளே கொடுத்த. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நீங்க பொருளை கையில வச்சிருப்பீங்க, கொடுக்கறதுக்கு தேடுவீங்க. என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரையை வாங்கிக்கிட்டு அல்லது பழத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படின்னு தெருவுலாம் அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா பசுமாடு எங்க இருக்காங்க, காணைய கண்ணிலே பட மாட்டேங்குது. வேடிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? 2 வீலர்ல போறோம், மாடு கண்ணில் படல, நடந்து போகல.
இந்த தெரு, அந்த தெரு, அந்த தெரு, இங்க அங்க பெரிய ஒரு பால் பண்ணை இருக்கு, அந்த வழியில அங்க போயிருக்காங்க. கையில வச்சு தேடுறாங்க, அரை மணி நேரமா தேடுறாங்க, மாடு கிடைக்கலையா? பொய் இல்லை. அந்த மாதிரி பயணிச்சவங்க கூட நான் போனேன். கீரையை கையில் வச்சுட்டு என்ன வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு வர அந்த தெருவில் இங்கே இருக்குன்னா எனக்கு கேட்டா 40 மாடு 50 மாடு இருக்கிற இடத்துல நான் பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கூட கண்ணில் படல. அப்போ பெருமானுக்கு அதில் விருப்பம் இல்லை போல இருக்கும். இன்னொருத்தர் அவசரமா பரப்பி போயிட்டு இருக்காரு, கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வழியில போயிட்டு போகும்போது பார்த்தா ஒரு மாடு மெதுமா நகர்ந்து அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. இவர் அது இல்லையா, அவங்க தரிசனத்துக்கு நாங்கள் போன நேரம் ஆகணும். ஆனால் இவர் சன்மார்க்கத்துக்கு வந்த காரணத்தினால வண்டியை ஓரத்தில் நிறுத்திட்டு பக்கத்திலே ஒரு பழக்கடை வேற இருந்தது. போனார், போய் ஒரு 4-5 பழத்தை வாங்கி வண்டி அப்புறம் கூட எடுத்து கொண்டு போய் முதல்ல மாட்டு கொடுக்க ஆரம்பிச்சார். அவர் வழிபாடு பண்ண போனவருக்கு பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி பெருமான் சொன்னது போலவும் இவருக்கு எப்படி சாத்தியமாகுன்றது பாருங்க. போகும்போது அது கிடைக்குது, அதே பாதையில தான் போறாரு. கையில இப்ப நான் என்ன சொன்னேன்றது நீங்க கவனிச்சிருக்கணும். கையில அகத்திக்கீரையும் வச்சுக்கிட்டு பழத்தையும் வச்சுக்கிட்டு தேடுறாரு, மாடு கிடைக்கல. இவரு கையில வச்சுக்கல எதுவுமே, அகத்திக்கீரையும் இல்ல பழமும் இல்ல. கோயிலுக்கு போறாரு, பூ வாங்கிட்டு கற்பூரத்தை எடுத்துட்டு போறாரு பூவுக்கு. மாடு குறுக்க வருது. அடடா அருமையான சான்ஸ், முதல்ல நீங்க வை அப்படின்னு பக்கத்துல போய் பழத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு மாட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போறாரு. நான் பார்த்தேன், இந்த 2 காட்சியுமே நான் பார்த்தேன். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி பெருமானே இது உன்னுடைய கருணையால் இது நடக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்யற எல்லாமே புண்ணியமாக மாறும். நீங்க செய்யற எல்லாமே புண்ணியமாக எப்ப மாறும் அப்படின்னா, பெருமானே இது உன்னுடைய கருணையால் நடக்கிறது. பெருமையானே நீ தந்த பொருளில் நீ தந்த பொருளால் நான் செய்கிறேன். அண்ட முதல் அணுக்கடையாய் கண்ட சராசரங்கள் எல்லாம் அருளாம் முந்தன் பண்டவன தெரிதலினால். உன்னுடைய பொருள் அது பூரா, இது பூராமே உன்னுடைய பொருள். நான் என்ன அங்க இருக்கிற எடுத்துன்னா அதுவும் உன்னோடது. நானா செஞ்சாத பழம் நானே செஞ்சேனா, நானே கீரை செஞ்சேனா? நீ செஞ்சு வச்சிருக்க, எனக்காக செஞ்சு வச்சிருக்க. எல்லாம் செஞ்சுட்டையா, எடுத்தாவது கொடு. நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ வேற செய்ய போற, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் இந்த சராசரங்கள் எல்லாம் பொருளாம் உந்தன் பண்டமென தெரிதனால். அண்ட முதல் அணுக்கடையாய் கண்ட சராசரங்கள் எல்லாம் உந்தன் பண்டமென தெரிதனால். உன்னுடைய பொருளியா பூராமே, நீ படைச்ச உலகம். அதுல நான் போய் நானே எடுத்து நானே கொடுத்து எனக்கு கொடுத்தது. அவன் நினைச்சிருந்தா உனக்கு காசே வரும். அவன் இல்லைன்னா உனக்கு பணம் வருமா? இல்ல. செல் வச்சிருக்கேன் அப்படியே ஜிபே, நெட் ஒர்க் பண்ணலன்னா ஜிபே ஒர்க் பண்ணாது. கடைக்காரன் வச்சு போன் சொல்லிடுவான். சொல்லுங்க, நீங்க தான் பெரிய 10,000-20,000 ரூபாய்க்கு செல் வாங்கி வச்சிருக்கேன், இப்படி நீங்க வாங்க வேண்டியதானே? இப்போ கடைக்காரன் சொல்லிட்டான், நீ வச்சுட்டு போயா, நீ பணம் கொடுக்கும். இல்லைங்கய்யா நான் உங்க செல்லு வச்சிருக்கையா, ஆனா எனக்கு நீ பணம் ஆகலையே. ஏன்னா நெட்வொர்க்கு காத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதை நீங்களா பண்ண முடியும்? பண்ண முடியாது. அவர் கையில வச்சிருக்காரு. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. சொல்லுங்க, ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நான் 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு செல்லு. சொல்ல வேண்டியதான், நான் செல்லு 40 ரூபாய்க்கு வாங்கணும், நீ காத்து சீக்கிரம் வா. ஒரு பெரியாரிட்டியில கொடுத்து காத்த வர சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? செல்லு மட்டும்தான் நீங்க வாங்கலாம், காத்த நீங்க வாங்க முடியாது. ஏன்? அது அவருடைய பொருள் இல்லையா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான சபை எத்தனை வடிவத்திலயா இருக்கு? எண்கோண வடிவத்துல இருக்கு இல்லைங்கய்யா? இந்த எண்கோணம் எதை குறிக்கிறது ஐயா?
சரி, அப்புறம் அடுத்தது இது சரியான பதில் இல்லை. நம்ம அப்புறம் உருவத்தையே திசைகள் திசைகள் 8. அது பரவாயில்ல, அது இல்லை, அதுவும் இல்லை, இறைவன் எண்குணத்தான். இல்லை, அதுவும் இல்லை. அப்புறம் நம்ம உருவத்தை மொத்தமா குறிக்கிறது. ஆ, நம்ம உருவம் ஃபுல்லா அது குறிக்கிறது. என்ன உருவம் ஃபுல்லாக இருக்கிறது? தலையில இருந்து எஞ்சான் கொண்ட உணவு இல்லை, இல்லை. என்சான் உடம்பு, என் குணம், 8 திசை. I should not lose the track. இல்லையா? ஏதாவது சொல்லணும். அதாவது அந்த 5 8 குணம் 8 எண் திசை எண் கோணம்ன்றது எப்படியா? பஞ்சபூதங்கள் 5 5ஆச்சா? நீங்க அது உங்களுக்குள்ளேயே இருக்காது. அது இல்லாம நீங்க இல்லை, அது இல்லாம நீங்க உண்டா? இல்லை. சரி, அப்புறம் என்னவா? சூரியன், சந்திரன் இல்லை, இல்லை. ஆன்மா. ஃபைன், அவருக்கு ஒரு கையை தட்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்கள் இருக்கிறதுன்றது சொல்ல போகும்போது இப்போ இந்த ஆன்மா உங்களுடையது, பஞ்சபூதம் அவருடையது. அப்படித்தானுங்களே? அவர் உங்களுக்குள்ளேயும் போட்டு வச்சிருக்காரு, வெளியிலேயும் போட்டு வச்சிருக்காரு. ஆனா ஆன்மா உங்ககிட்ட இருக்கிறத அதையும் நீங்க அங்கே பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? அந்த ஞான சபையில நீங்க பார்க்கணும். வெறுமனே காற்று ஆகாயம் இதெல்லாம் பார்த்துன்னு வர நீங்க உங்க ஆன்மாவை நீங்க பார்க்கணும். அதுக்காக ஆன்மா, சூரியன், சந்திரன், பஞ்சபூதம், இந்த 5 3 8 எண்கோணம்ன்றது இந்த 8 பொருளை உணர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். இது மிகப்பெரிய அருளாளர் இதை பதிவு செய்கிறார். நீங்க அங்க போனீங்கன்னா உங்க ஆன்மாவை நீங்க பார்க்கணுன்றதுக்காகவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அங்க இருக்கிறது. இதெல்லாம் உள்ள ஒரு உள்ளீடான தகவல்கள். இப்ப இந்த காத்தை பத்தி சொன்னோம். காத்து இருக்காங்க, அதை நம்ம இவரு சொல்றாரு. யாரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று வள்ளலார் கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா இல்லை பாபா கோயிலுக்கு போங்க. இப்போ இதெல்லாம் ஒரு வழக்கமாகவே பண்ணிருக்காங்க. அது பிழை இல்லை, சரிதான். ஏன்னு கேட்டா, பாபா ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஷிரடி பாபா ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ என்னை சத்தியமாக நினைப்பேயானால் நீ என்னை என்ன வள்ளலார் கோயிலில் அதை பற்றி பேச நினைக்கலாம். பேசுவதற்கு அனுமதி பெற்று தான் நிற்கிறேன் நான். 2 பேர்கிட்டையும் அனுமதி வாங்கிட்டு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, ஆமா 5 நிமிஷம் முடிச்சிருக்கீங்க. அவர் சொல்லுவாரு, இப்ப நீங்க என்னை சத்தியமாக நினைப்பீர்களே ஆனால், யார் சொல்வாருன்னு சொல்லிட்டேன், நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது அவர் சொன்ன வாசகம், நானா சொல்லலை. சொன்னா, நீங்க என்னை சத்தியமாக நினைப்பீர்களே ஆனால் நான் காற்றாக மாறி உங்களுக்குள்ளே போகுவேன். நான் காற்றாக மாறி உங்களுக்குள்ளே போகுவேன். காற்றாக உள்ள அடுத்த நிமிஷம் நான் உங்ககிட்ட இருப்பேன். நேரம் ஆகுமா? அதுக்கு நேரம் ஆகுமா? அவர் சொல்றாரு. இது அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. வெறுமனே காத்துன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டேன் நான். அதுக்குள்ள உள்ள போகல நான். வெறுமனே சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். சொல்லிட்டு இப்போ நான் உனக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு. ஏன்? நீ சத்தியமாக என்னை நினைத்தால், நீ என்னை சத்தியமாக சுவாசிப்பையானால் நான் அதோட சேர்ந்தே உனக்கு அடுத்த க்ஷணமே காட்சி கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் சொல்றார், உண்மையாக சத்தியமாக நினைப்பவர்களுக்கு அது சாத்தியமாகிறது, அனுபவிப்பவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி நீக்கி பேச நினைக்க பயந்து. இது அருமையான தருணம். என்ன கேட்டா, சாரம் என்ன? நீங்க உண்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எளிமையா இருக்கணும்னு. ஏன் எளிமைன்றதை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா,
உங்களுடைய தேவைகள் குறைந்தால்தான் நீங்கள் எளிமையாக இருக்க முடியும். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சேர்த்தேன்னா நான் எளிமையாக இருக்க முடியாது. எனக்கு இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னேன்னா தான் நான் யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஐயாவோட சாரம் என்னன்னா உண்மையாக இருங்கள். அதான சத்தியமாக இருங்க, அன்பா இருங்க. அன்பே சிவம் சொன்னாலும் சரி, அருளே தெய்வம் அப்படின்னு சொன்னாலும் சரி, எளிமையா இருங்க. எளிமையா இருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் குறைச்சு அப்ப இதெல்லாம் கொடுத்துலாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம், அப்பதானே செய்ய முடியும் இல்லையா என்ற அளவிலே இந்த காலையிலிருந்து ஒன்று வழிபாடு, இரண்டாவதாக பரோபகாரம், இந்த சத்விசாரம் எல்லாம் ஓரளவு நடந்துவதற்கு திருவுருள் கூட்டியிருச்சது. உங்கள் அனைவருடைய திருவுருளையும் வணங்கி, இதை எல்லார் ஏற்பாட்டிற்காகவும் துணையாக இருந்த திருவுருளையும் வணங்கி இப்பொழுது ஜோதி தரிசனத்திற்காக செல்ல இருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி ஜோதி சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடமேட பாதனே பாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருளாதா திருவருள் பிரகாச வள்ளலார் மைய திருவடிகளே சரணம் சரணம். தவத்திரு கன்னியப்படிகளார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். மாலையில் அருமையான அற்புதமான இசை நிகழ்ச்சி இருக்கிறது. எல்லோரும் உங்களுடைய உறவினர்களோடு நண்பர்களோடு வந்து சேருங்கள். ஒரு
பருவத்திலே எனக்கு நல்ல அறிவளித்து உன்னை பாடச் செய்தார். பருவத்திலே சிறுகால் வீசி ஆடிடச் சென்ற அந்த பருவத்திலே எனக்கு நல்ல அறிவளித்து உன்னை பாடச் செய்தார். உன்னை பாடச் செய்தார். உன்னை பாடச் செய்தார்.